நடிகரும் தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய ஒய் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் எதிர்கொள்ள உள்ள சூழ்நிலையில் தேர்தல் பரப்புரையில் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று உளவுத்துறை பரிந்துரையின் அடிப்படையில் அவருக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பரந்தூர் மக்களை சந்திக்கும் பொழுது அவரை பார்க்க வந்த மக்களின் பெருங்கூட்டம் இதுக்கு ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. ஒரு நடிகர் என்பது மட்டுமின்றி தொண்டர்களும் அவரை பார்க்க கூடுவதால் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று மத்திய அரசு இப்பாதுகாப்பினை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பாலிவுட்டில் உள்ள நடிகர்களுக்கு உள்ள அச்சுறுத்தல் போல் விஜய்க்கு தமிழ்நாட்டில் இல்லை என்றும் ஒய் பிரிவு பாதுகாப்பால் மத்திய அரசால் விஜய் கண்காணிக்கப்படுவாரா, மாநில அரசு அல்லாமல் நேரடியாக மத்திய அரசு பாதுகாப்பு கொடுப்பது என பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒய் பிரிவு பாதுகாப்பு என்றால் என்ன, இந்தியாவில் வழங்கப்படும் பல்வேறு பாதுகாப்பு பிரிவு பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். 1960ஆம் ஆண்டு நக்சலைட் ஆதிக்கம் அதிகரித்த போது அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தன. எஸ்பிஜி சிறப்பு பாதுகாப்பு குழு, என்எஸ்ஜி தேசிய பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படைகள் என பல பாதுகாப்பு படைப்பிரிவுகள் உள்ளன. இந்திரா காந்தி படுகொலைக்கு பின்புதான் எஸ்பிஜி உருவாக்கப்பட்டது. இதில் எஸ்பிஜி தான் உயரிய பாதுகாப்பு படை. 2019 வரை துணை பிரதமர்கள் உட்பட அவர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டு வந்தன. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி போன்றோருக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பு 2019க்கு பிறகு அது பிரதமருக்கு மட்டுமே வழங்கும் பாதுகாப்பு படையாக மாற்றப்பட்டது. இதில் பல பிரிவுகள் உள்ளன. அதில் எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், இசட், இசட் பிளஸ் அடங்கும். இந்திய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், பிரபலங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்கள், கிரிக்கெட் வீரர்கள் என பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்கிறது. அதை 3 மாதத்துக்கு ஒரு முறை பரிசீலனை செய்து பாதுகாப்பு அதிகரிப்பது குறைப்பது குறித்து முடிவெடுக்கும். இந்திய பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்கும் எஸ்பிஜி படையினருக்கு சுமார் 520 கோடிக்கு மேல் ஒரு வருடத்துக்கு செலவு செய்யப்படுகிறது. இசட் பிளஸ் பிரிவில் 10 கமாண்டோக்கள், 55 வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுவோர். இசட் 4லிருந்து 5 கமாண்டோக்களும் 22 வீரர்களும் பாதுகாப்பில் இருப்பர். ஒய் பிளஸ் 1லிருந்து 2 கமாண்டோக்களுடன் 11 பேர் இருப்பர். ஒய்க்கும் அதே வீரர்கள் தான். இவர்கள் எங்கு சென்றாலும் முன்னும் பின்னுமாக 2 வாகனங்கள் பாதுகாப்பில் ஈடுபடும். எக்ஸ் பிரிவில் மட்டும் சுமார் 2 காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுவர். இந்தியாவில் இசட் பிளஸ் பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ராகுல் காந்தி, சந்திரபாபு நாயுடு, யோகி ஆதித்யநாத் போன்றோருக்கு வழங்கப்படுகிறது. இசட் பிரிவில் அரவிந்த் கெஜ்ரிவால், ஆமீர் கான் ஆகியோருக்கும், ஒய் பிளஸ் ஷாருக் கான், சல்மான் கான், கங்கனா ரணாவத் போன்றோருக்கும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஆகியோருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பும், தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், தமிழக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இதில் மு.க. அழகிரி, குருமூர்த்தி போன்றவர்கள் இடம்பெறுவர். விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 2 பர்சனல் செக்யூரிட்டி, 2 காவலர் வாகனம் அவர் எங்கு சென்றாலும் அவரை பின்தொடரும். கட்சி நிகழ்ச்சிக்கு செல்லும் போது துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் உட்பட 8 பேர் அவருடன் செல்வர். இதற்கான செலவு 12 லட்சம். அரசியல் தலைவர்கள் என்றால் அதனை கட்சி ஏற்றுக்கொள்ளும். தனிநபருக்கு அவர்களே கொடுக்க வேண்டியிருக்கும். முகேஷ் அம்பானிக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்ட போது அதன் தொகையை அவரே செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபருக்கு கொடுக்கும் பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு. அவர்களுக்கு தேவைப்பட்டால் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாடு எல்லைக்குள் மட்டும் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது ஆளும் அரசின் மீது ஏற்படும் அவநம்பிக்கையா, மாநில அரசு அவருக்கு போதிய பாதுகாப்பு தராது என்று நினைத்தாரா, இவரே மத்திய அரசிடம் பாதுகாப்பு கேட்டு பெற்றாரா, அவர்களாக முன்வந்து கொடுத்தார்களா என்று சந்தேகம் இங்கு நிலவுகிறது. பல பிரபலங்கள், அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் தானாக முன்வந்து விஜய்க்கு மட்டும் ஒய் செக்யூரிட்டி கொடுத்தது பிஜேபி மீது பல கேள்விகளை எழுப்புகிறது.